ஆன்லைன் விளையாட்டில் ஆபாசமாக பேசி வரும் பப்ஜி மதன் என்கிற யூடியூபருக்கு எதிராக சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜனங்க யாரும் அவனை பார்த்தது இல்லைனாலும் அவர் சிறுமிகளிடம் ஆபாசமாக பேசி பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அந்த யூடியூப் பக்கத்தை முடக்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். ஆன்லைனில் பப்ஜி உள்ளிட்ட பல்வேறு லைவ் வீடியோ கேம்களில் எளிதில் வெல்வதற்கான டிப்ஸ் சொல்லித்தரும் வகையில் மதன் எனும் யூடியூப் சேனலை நடத்தி வருபவர் மதன் என்கிற இளைஞர். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. தன்னோடு ஆன்லைனில் விளையாடும் சக போட்டியாளர்களை தரக்குறைவான வார்த்தைகளில் திட்டுவதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் மதன். சிறுமிகளிடம் ஆபாசமாக பேசி பணம் பறித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழத் தொடங்கியுள்ளன. இந்த ஏரியால அங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். பப்ஜி மதன் என்கிற யூடியூபர் தலைமறைவாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கைது செய்ய காவல்துறையினர் தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மதன் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என காவல்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் அவன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. திருட்டு மொழி குறுந்தாடி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? மேலும் ஆபாச பேச்சுக்களும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் என்கின்றன. என்னடா பாக்குற பண்ணி பயல புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அவர் இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிக்க முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் VPN சர்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய இருப்பிடத்தை வேறு வேறு இடமாக மாற்றி காட்டக்கூடிய வகையில் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் செயல்பட்டு வருவதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சிங்கப்பூர்ல இருந்து தான் பேசுறேன். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன். ஒரு வாரம் அங்க ப்ரோக்ராம், அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன், அங்க ஒரு 2 days ப்ரோக்ராம், அங்கிருந்து அப்படியே பாரிஸ் போறேன், அப்படியே சுவிட்சர்லாந்தும் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன், இல்லைன்னா ஒரு 45 days வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். இந்த யூடியூப் சேனலில் மதன் மட்டுமே தொடர்பில் இருக்கிறாரா அல்லது அவருடைய நண்பர்களும் அதுல ஈடுபட்டு இருக்கிறாங்களா? என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க, நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. டாக்ஸிக் மதன் 18+ மதன் OP ஆகிய யூடியூப் சேனல்களை முடக்க காவல்துறையினர் யூடியூப் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். உன் கதை முடிஞ்சுது, ஹிஸ்டரி ஓவர். அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்,